ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஆராதனை வேளையில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம். அன்புள்ள பிதாவே, நல்ல விடைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பாடுகிற பாடல், வாசிக்கிற வசனங்கள், ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் யாவற்றோடும் கிருபையிருக்கட்டும். இவை எல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன், ஆமேன். இப்பொழுது ஒரு பாடலிலிருந்து ஒரு பகுதியை பாட கேட்போம். தீதாய் உன்னை எண்ணினாலும் நன்மைக்கு தீமை பிற செய்தாலும், தேதாய் என்று எண்ணினாலும் பிசாசு வந்து எதிர்த்தாலும், விசுவாச ஜீவியத்தில் கஷ்டம் வந்தாலும், ஊழியர்கள் உன்னை பகைத்தாலும், விசுவாசிகள் உன்னை தூற்றினாலும், அத்திமாரத்தை அவர் காக்கினாலும், எல்லையில்லா இயேசுவின் இன்பச் சிகத்தை தவறாமல் அதை நீ அடையும் போது, நிலையில்லா உலகத்தின் மாயத்தின்றோ வெளிச்சத்தில் இருள்வோ அகன்றிடுமே. பின் செல்வே, நான் பின் செல்வே, சிலுவையின் பாதையில் பின்னே செல்லுவே, இன்னும் இயேசுவோடு அரசாழ்வே, பேரின்பமான நாட்டினிலே. யோவான் சுவிசேஷகம் 6ஆம் அதிகாரம் 41 59 வசனங்கள் வரை. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாய இயேசு அல்லவா? இவருடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்கிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவர் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த நல்ல வேளையில் நாங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்தருளும் சுவாமி. நாங்கள் உம்முடைய இரத்தத்தையும் உடைய மாம்சத்தையும் புசித்த மக்களாய், நாங்கள் ஜீவனுக்கேற்ற வழியை அறிந்த மக்களாய் இருக்கும்படியாய் கிருபைதார். நீரே மெய்யான ஜீவ அப்பம். உம்மிலே நாங்கள் விசுவாசம் வைக்கிற பொழுது நீர் எங்களை உயிர்ப்பித்து நித்திய ஜீவனை கொடுக்கிற தெய்வமாய் இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சகல வல்லமையும் பொருந்திய என் தெய்வமே, எல்லா அதிகாரமும் கொண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் நிறைந்த என் தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் செய்த அநேக நன்மைகளுக்காக உம்மை வாழ்த்துகிறோம். இம்மட்டுமா எங்களை காத்து வழிநடத்தினீர், அதற்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம் சுவாமி. சுகபலன் கொடுத்து இம்மட்டுமாய் நடத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களோடு கிருபை இருக்கட்டும். உம்மை நேசிக்கிற மக்கள் உலகத்தின் எப்பகுதியிலும் உம்மை நேசித்து கடந்து செல்கிற ஒவ்வொரு மக்களோடும் தெய்வமே, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ராஜனே, நாங்கள் உம்மை அறிந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே சாட்சியாக இருக்கும்படியா, ஒளியாக உப்பை போல வாழக்கூடிய ஒரு ருசியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதான் கிருபைதான் காத்துக்கொள்ளுமையா. எங்கள் உலக தேவைகளில் எல்லாவற்றையும் சந்தித்துவிட்ட தேவனுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கு மேலாக இந்த லெந்து காலங்களிலே உம்மோடு அதிகமாய் ஐக்கியப்பட்டு பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து செல்லத்தக்கதாக எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும் சுவாமி. உமக்குள்ளாய் உறுதியாய் ஓட எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் கிருபை தாரும் சுவாமி. இந்த நல்ல வேளையிலும் சுவாமி ராஜனே, ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் ஊழியக்கார மக்களுக்காக வருகிறோம். எல்லோரையும் நீர் கையெடுத்து உபயோகியும் ராஜனே. அற்புதங்கள் அடையாளங்கள் நிகழட்டும். அற்புதங்களின் அடையாளங்களையும் பார்த்து அநேக புறஜாதி மக்கள் உம்மை தெரிந்து கொள்ளத்தக்கதாக கிருபைதான். எங்கள் எல்லோரையும் பரிசுத்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இவையெல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் சுவாமி. ஆமீன், ஆமீன், ஆமீன். அல்லேலூயா.